இந்த பொண்ணு நினைச்சிருந்தா உங்க மேல கேஸ் கொடுத்து உள்ள தள்ளி இருக்கலாம். ஆனா உங்க வீட்டு பையனை காப்பாத்திருக்கா. இனிமேலாவது இந்த மாதிரி எதுவும் செய்யாம இருங்க. டேய், நீ அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போ. இந்தாங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், சார். சார் இதை பத்திரமா கொண்டு போங்க. கொடுங்க சார். போலாம். ஓகே சார். கொடுங்க. இதோ தரேன் சார். சார், யார் நீங்க? அன்னபூர்ணிங்கிறது எங்க அம்மா தான். நான் தான். என்ன விஷயம்? இது உங்க வீடு தானே? உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா, என் வீடு தான். அந்த நோட்டீஸ் பேப்பர் கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க யாரு சார்? சார் சார் என்ன பண்றாங்க? ஒரு நிமிஷம் சார். என்ன சார் விஷயம்? சார் என்னன்னு கேக்குறேன்ல. நீங்க பாட்டுக்கு நேரா போய் கதவுல ஏதோ ஒட்டிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஓட்டுங்கப்பா. ஓகே சார். ஐயா, எங்க வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல. பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் சார். உங்க வீட்டை சீல் வைக்கிறோம். பாத்தியாடி கூத்த? அன்னபூர்ணி அம்மா வீட்டை பூட்டி சீல் வைக்கிறாங்க. அந்த அம்மா என்ன ஆட்டம் ஆடினாங்க? அவங்களுக்கு தேவைதான். கடன் கேட்டாலே எரிஞ்சு விடும். பணத்தை பொத்தி பொத்தி வச்சிருக்கோம். இப்ப பாரு, வீட்டை சீல் வைக்கிறாங்க. புது மருமக வந்த நேரம் அதான் வீடே போயிடுச்சு. நல்ல ராசி. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம். என்னத்த விசாரிக்க சொல்ற? பாரு, ஊரே நின்னு சிரிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இவளுங்க தானே. ஐயோ அத்தை. ஆமா மச்சி, இத்தனை நாள் இல்லாம இப்படி எல்லாம் நடக்குது. அது ஏதோ சொல்லுவாங்களே, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு அந்த கதையால இருக்கு. ம். தேனு. ஏம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இதெல்லாம் உன் புருஷன் தொடங்கி வச்சதுதான். அவன் செஞ்ச காரியம் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாமா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது வீட்டோட இருந்திருக்கணும். சத்தம் இல்லாம நமக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த ஊருக்கு மத்தியில வச்சு பேசி எல்லாரும் முன்னாடியே வாசிங்கப்படுத்திட்டா. இத்தனை வருஷம் கட்டி காத்த கௌரவம் இன்னைக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே கடந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில இப்படி என்ன நிக்க வச்சுட்டாளுங்களே. சும்மா எல்லாத்தையும் எதுக்கு எங்க தலையில கட்டுறீங்க? உன் அக்கா கழுத்துல இவன் தாலி கட்டின நேரம் தான். அப்பதான் தேனு, அழாத தேனு. நான் தான் இருக்கல, அழாத. உன் அக்கா காரி வீட்டு வாசல்ல இன்னும் கால் எடுத்து வைக்கல. அதுக்குள்ளர என் குடும்பத்தையே ரோட்ல நிக்க வச்சுட்டான். தேனு, அழுவாத தேனு. இது எப்படிப்பட்ட காலுன்னு இப்பவே தெரிஞ்சிருச்சு. அம்மா அம்மா அம்மா, இத பாருங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய், கைய விடு. அப்பதா உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுதான் உன் புருஷன் ஓடி போயிருக்கேன். அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே இது. புருஷனையே ஓட விட்டவ இவ. இங்க நிக்கிறவ என்கிட்ட கையெழுத்த வாங்கி என் தலைய குனிய வச்சவ. இவ மூத்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இன்னும் வரல, நம்மள வீதிக்கு கொண்டு வந்துட்டா. இப்படி ஒரு கரகம் பிடிச்சவளை நான் பொண்ணு எடுத்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். நீ முதல்ல அழுவாத தேனு, நான் இருக்கேன்ல. அம்மா, ஏம்மா இப்படி வார்த்தையை கொட்டிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் இப்ப அவங்க நம்ம குடும்பம். ஏய், இவளுங்களை நம்ம வீட்டுக்குள்ள விட்டதுனால தான்டா இப்ப நம்ம இந்த நிலைமையிலேயே நிக்கிறோம். எல்லாமே ஏன் தப்புதான்.
ரோட்ல கிடக்கிறவள கோபுரத்துல கொண்டு வந்து வச்சேன் பாரு, இன்னைக்கு என் வீடு என் கையை விட்டே போயிடுச்சு. இவ என்னமோ சொன்னாலே என் அக்கா வீட்டுக்கு வந்த நேரம் வீட்ல கெட்டது எதுவும் நடக்கூடாதுன்னு தோ நடந்துருச்சே. அப்புறம் என்ன, நம்ம கிளம்பலாமா? ஓகே சார். தேனு அழுவாத தேனு. நீதான் இப்ப முன்ன மாதிரி இல்லையே. இவளுங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இல்ல தெரியுற. ஐயோ, இப்ப புதுசா எங்ககிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. இவளுங்களை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனேன். எனக்கு தெரியாம 27,000 இவளுங்களுக்கு செலவு பண்ணிருக்கேன். எம்பிட்டு செஞ்சு எங்களை ஏமாத்திருக்க. உன்னை எப்படிப்பா நான் நம்புறது? இத பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஐயோ அப்பதான். வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் கொண்டு போய் இவளுங்களுக்கு செலவு பண்ணிட்டியா? ஐயோ இல்ல அப்பதா. இல்ல உன் பணத்துல தான் இவளுங்க இந்த கல்யாணத்தையே நடத்தினாளுங்களா? ஐயோ அப்பதா. பாத்தியலா அம்மாச்சி எப்படி பேசுறான்னு? ஏய் என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? ஓவரா வாயாடிட்டு இருக்காத. மீனாட்சி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். உங்க பேரன் காசெல்லாம் நான் எடுக்கல. ஏம்மா, கல்யாண பேச்சு எடுத்ததே இப்பதானம்மா. இவன் 3 மாசமா பணம் கட்டலன்னு சொல்றாங்களே. ஏன்பா மனோ, என்னாச்சு? அப்பா, நான் பணத்தை கொடுத்து விட்டு கட்டிட்டேன்பா. கொடுத்து விட்டு கட்டினியா? யார்கிட்டடா? நம்ம ஜீவா கிட்ட. மீனாட்சி, இல்ல மீனாட்சி, உன் நகையை நீயே வச்சுக்கோ. மீனாட்சி, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கிறேமா. நீங்க ஏமா அதெல்லாம் பண்றீங்க? வேண்டாமா? அது வரைக்கும் என் அக்கா வெளியே நிக்கணுமா மாமா? இது அக்காக்காக மட்டும் செய்யல. இனிமே நீங்களும் எங்க குடும்பம் தான். நம்ம வீட்டு கஷ்டத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு. ஐயோ. இப்ப கஷ்டப்படுறோன்னு உங்ககிட்ட கையேந்தணுமா நாங்க? என்ன அசிங்கப்படுத்துவியா நீ? ஏ சக்தி, எங்க போய் தொலைஞ்ச அந்த விளங்காதவன்?